கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பை கேட்டாலே நான் பேச வருகிற காரியம் உங்களுக்கு புரிந்துவிடும். யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் உங்களுக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றி முடிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த காலை நேரத்தில் நிறைய பேர், பிரதர் இந்தந்த காரியத்திலையெல்லாம் என்னை தடுக்கிறாங்க பிரதர், இந்தந்த காரியத்திலையெல்லாம் என்னை எதிர்க்கிறாங்க பிரதர்னு சொல்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை யார் தடுத்தாலும் சரி, உன்னை யார் எதிர்த்தாலும் சரி, உனக்கு தேவன் குறித்ததை யாராலையும் தடுக்கவும் முடியாது, யாராலையும் எதிர்க்கவும் முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னால், தேவன் ஒரு விஷயத்தை உனக்கு தர விரும்பினார், அதை உலகத்தில் எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. நிறைய பேர் சொல்கிறாங்க, என் இன்க்ரிமெண்ட்டை தடை பண்ணி வச்சுருக்காங்க பிரதர், ஓ எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணி வச்சுருக்காங்க பிரதர், ஓ என்னுடைய ப்ரொமோஷனை எல்லாம் தடை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். யார் எதிர்த்தாலும் உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். பிரதர், என் வேலை செய்கிற இடத்துல என்னை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க, என் சொந்த பந்தங்கள் என்னை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க, என் கூட ஊழிய செய்கிறவங்க என்னை பயங்கரமாக எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறையா? என்னுடைய வாழ்நாளிலே நான் அனுபவத்தோடு சொல்லுகிறேன், யார் உங்களை தடுத்தாலும் யார் உங்களை எதிர்த்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுடைய வளர்ச்சியை மற்றவர்களால் தடை பண்ண முடியாது. ஓ உங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களால் பறிக்க இயலாது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இதை தேவன் தான் உன் வாழ்க்கையிலே குறித்து வைத்திருக்கிறார். தேவன் தான் உன் வாழ்க்கையிலே குறித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு வேலையில் வேலை போயிருமோன்னு நினைக்கிறேன் பிரதர். எல்லா விஷயத்துலேயும் ஏதோ ஒரு தடை இருக்குது, எல்லா விஷயத்திலையும் ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு அழுது கொண்டு இருக்கிறே மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கரங்களை உயர்த்துவன சொல்கிறேன், உனக்குன்னு உன்னை குறிச்சிட்டார்னா அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அது எந்த மைல் தாண்டி இருந்தாலும் சரி, எந்த கடல் தாண்டி இருந்தாலும் சரி, அது உனக்கு குறித்ததாக இருந்தால் ஒன்றிலே உன்னை அங்கே போக வைப்பார், இல்லைருந்து அங்கே இருக்கிறவர்களை இங்கே வர வைப்பார். என் தேவன் உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றி முடிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.